1972 இல் உருகுவே நாட்டை சேர்ந்த ஓல்ட் கிறிஸ்டியன்ஸ் கிளப் என்ற ரக்பி அணி சிலி நாட்டில் ஓல்ட் பாய்ஸ் கிளப்பை எதிர்த்து விளையாடவிருந்தனர். எனவே சிலி நாட்டிற்கு செல்ல அவர்கள் உருகுவே விமானப்படையின் ஃபேர்சைல்டு FH-227D விமானத்தை வாடகைக்கு எடுத்தனர். விளையாட்டு வீரர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என விமானத்தில் 40 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் இருந்தனர். கர்னல் ஜூலியோ சீசர் ஃபெர்ராடாஸ் அதன் பைலட் ஆகவும் அவருடன் துணை பைலட் லெப்டினன்ட் கர்னல் டாண்டே ஹெக்டர் லகுராராவும் இருந்தார். தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் உள்ள உருகுவே மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள சிலி நாட்டிற்கு இடையில் 8900 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆண்டிஸ் மலைத்தொடர் உள்ளது. மேலும் சுமார் 23,000 அடி வரை உயரம் கொண்ட இந்த மலைத்தொடரில் மேல் பறக்கும் போது மிகவும் கவனம் தேவை. அக்டோபர் 13, 1972 அன்று அவர்கள் ஆண்டிஸ் மலைத்தொடர் மேலே பறந்து கொண்டு இருக்கிறார்கள். மோசமான வானிலையால் மேகங்கள் கீழே உள்ள மலைகளை மறைத்துக் கொண்டு இருக்கிறது. மேகமூட்டம் காரணமாக விமானிகள் வெறும் கருவிகளின் உதவியை வைத்து சுமார் 8000 அடி உயரமுள்ள பிளாஞ்சோன் பாஸ் என்ற பகுதிக்கு அருகில் பறந்து கொண்டிருந்தனர். ஆண்டிஸ் மலைத்தொடரை தாண்டிவிட்டதாக நினைத்து பிற்பகல் 3:21 அளவில் டாண்டே விமானத்தை 11,500 அடி உயரத்திற்கு கீழே கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டிஸ் மலைத்தொடரை கடக்க இன்னும் 60 கிலோமீட்டர் போக வேண்டும் என்று விமானத்தின் கருவிகள் காட்டுவதை கவனிக்காமல் இருக்கிறார். 3:34 அளவில் மேகங்களுக்கு கீழே விமானம் வருகிறது. அப்போதுதான் அவர்களுக்கு தெரிகிறது விமானம் இன்னும் ஆண்டிஸ் மலைத்தொடரில்தான் பறந்து கொண்டு இருக்கிறது என்று. மேலும் ஒரு மலையை நோக்கி விமானம் பறந்து கொண்டு இருப்பதைக் கண்டு 2 பைலட்களும் அதிர்ச்சியடைகிறார்கள். அதிர்ச்சியடைந்த அவர்கள் விமானத்தை மலைக்கு மேல் பறக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். விமானத்தின் மூக்கு கிட்டத்தட்ட செங்குத்தாக மேல் நோக்கி திரும்புகிறது. விமானத்தின் தரை எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கத் தொடங்கியது. ஒரு வழியாக விமானத்தின் முன்புறம் மலையில் மோதாமல் தாண்டுகிறது. ஆனால் வால் பகுதி 13,800 அடி உயர மலையின் மீது மோதியது. மோதிய வேகத்தில் உடனடியாக விமானத்தின் வால் துண்டாகிறது. வால் துண்டிக்கப்பட்ட போது அது விமானத்தின் பின்பகுதியை பீத்து எடுத்துச் செல்கிறது. மீதமுள்ள விமானம் 350 கிலோமீட்டர் வேகத்தில் சறுக்கி செல்கிறது. மலையில் இருந்த பாறை ஒன்று மீது இடது பக்கம் இறக்கை மோதி கிழித்து எடுக்கிறது. இருக்கைகள் தரையில் இருந்து உடைந்து விமானத்தின் முன்பக்கத்தை நோக்கி வீசப்பட்டன. அது காக்பிட் எனப்படும் விமானிகள் அறையை நசுக்கியதில் பைலட் ஜூலியோ கொல்லப்படுகிறார். சுமார் 2379 அடி தூரம் சறுக்கி சென்று விமானம் ஒரு பனிக்குன்றில் மோதி கடைசியாக நிற்கிறது. அர்ஜென்டினாவின் மெண்டோசா மாகாணத்தில் 12,057 அடி உயரத்தில் இந்த இடம் உள்ளது. வால் துண்டிக்கப்பட்ட போது அதில் இருந்த 2 வரிசை இருக்கைகள், பேக்கேஜ் ஹோல்ட் ஆகியவை சிதறின. அங்கே அமர்ந்து இருந்த 3 பயணிகள், நேவிகேட்டர் மற்றும் விமான பணிப்பெண் ஆகியோர் இறந்துவிட்டனர். இறக்கை கிழிந்த போது அதனால் ஏற்பட்ட ஓட்டை வழியாக 2 பயணிகள் வெளியே விழுந்து உயிரிழந்துவிட்டார்கள். பனிக்குன்றில் மோதிய போது மீதமுள்ள இருக்கைகள் மற்றும் தரை உடைந்து பயணிகளை நசுக்கியது. அதில் குழுவின் மருத்துவர் பிரான்சிஸ்கோ நிக்கோலா, அவரது மனைவி எஸ்தர் நிக்கோலா, யூஜினியா பரராடோ மற்றும் பெர்னாண்டோ வாஸ்குவேஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர். துணை விமானி டாண்டே பலத்த காயம் அடைந்து விமானி அறைக்குள் சிக்கிக் கொண்டார். அவர் பயணிகளில் ஒருவரிடம் தனது கைத்துப்பாக்கியை எடுத்து தன்னை சுட்டுக் கொள்ளுமாறு கேட்டார். ஆனால் பயணிகள் மறுத்துவிட்டனர். மொத்தம் 45 பேரில் 33 பயணிகள் உயிருடன் இருந்தனர். இருப்பினும் பலர் ஆபத்தான அல்லது பலத்த காயமடைந்தனர். ஆல்டரோ நோகுவேராவின் 2 கால்களும் பல இடங்களில் உடைந்து இருந்தன. விமானத்தில் இருந்த கணேசா மற்றும் குஸ்டாவோ ஆகிய 2 மருத்துவ மாணவர்களும் காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக முதலுதவி செய்ய தொடங்கினர். நண்டோ பாரடோவுக்கு மண்டை உடைந்து 3 நாட்கள் சுயநினைவின்றி இருந்தார். என்ரிக் பிளாடரோவின் அடிவயிற்றில் ஒரு உலோகத் துண்டு குத்திக் கொண்டு இருந்தது. அதை அகற்றிய போது அதனுடன் அவரது குடலை கொண்டு வந்தது.
ஆயினும் கூட அவர் உடனடியாக மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கினார். விமானம் காணாமல் போனதாக சிலி வான் தேடல் மற்றும் மீட்பு சேவைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 4 விமானங்கள் காணாமல் போன விமானத்தை தேடத் தொடங்கின. ஆனால் விமானம் ஆண்டிஸ் மலைப்பகுதியினை கடப்பதற்கு முன்னே அர்ஜென்டினாவில் விபத்துக்குள்ளானது தேடல் குழுக்களுக்கு தெரியாது. முதல் நாள் இரவின் போது கவலைக்கிடமாக இருந்த துணை விமானி டாண்டே, பிரான்சிஸ்கோ அபல், கிராசிலா மரியானி, பிலிப் மக்யூரேன் மற்றும் ஜூலியோ மார்டினஸ் ஆகியோர் உயிரிழக்கின்றனர். சிலி நாட்டில் காணாமல் போன விமானம் இல்லாததால் 2வது நாளில் அர்ஜென்டினா, சிலி மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 11 விமானங்கள் ஆண்டிஸ் மலைப்பகுதியை தேடினர். அப்போது விமானம் விபத்துக்குள்ளான இடத்திற்கு மேல் 3 முறை விமானிகள் பறந்து சென்றனர். விபத்தில் உயிர் பிழைத்த பயணிகள் லிப்ஸ்டிக் மூலமாக விமானத்தின் மீது உதவி என்று எழுதி தேடுதல் விமானிகளை ஈர்க்க முயற்சி செய்கிறார்கள். மேலும் சிதறிக்கிடந்த லக்கேஜ்களை வைத்தும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சுற்றிலும் உள்ள பனியின் நடுவில் சிதறிக்கிடந்த வெள்ளை நிற விமானத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 8 நாட்கள் தேடலுக்குப் பிறகு மீட்பு முயற்சிகள் ரத்து செய்யப்பட்டன. அக்டோபர் 21 அன்று 142 மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதலுக்குப் பிறகு 3 நாடுகளும் தேடலை நிறுத்தின. மீதமுள்ள 28 பேர் இருக்கைகளை அகற்றி விபத்துக்குள்ளான விமானத்திற்கு உள்ளே 8 அடி அகலம் மற்றும் 10 அடி நீளமுள்ள தங்குமிடத்தை உருவாக்குகிறார்கள். 3 நாட்களுக்குப் பிறகு பராடோ சுயநினைவை அடைந்தார். அவரது 19 வயது சகோதரி சூசானா கடுமையாக காயமடைந்து இருந்தார். ஆனால் 9வது நாளில் சூசானா இறந்து போகிறார். மீதமுள்ள 27 பேர் இரவு நேரங்களில் -30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குளிரில் நடுங்கினர். ராய் ஹார்லி விமானத்தில் இருந்து மின்சார கம்பியை பயன்படுத்தி ஒரு நீண்ட ஆண்டனாவை செய்து ரேடியோ மூலம் செய்தியை கேட்கிறார். அப்போது அவர்களின் தேடுதல் நிறுத்தப்பட்ட செய்தியை கேட்டார். அனைவரும் இதனால் கவலைக்குள்ளாகின்றனர். மேலும் அவர்களிடம் மிக குறைந்த அளவு உணவு இருந்தது. 8 சாக்லேட் பார்கள், 3 சிறிய ஜாடி ஜாம், ஒரு பாதாம் தின், சில பேரிச்சம்பழங்கள், சில மிட்டாய்கள், உலர்ந்த பழங்கள் மற்றும் சில மது பாட்டில்கள் ஆகியவை மட்டுமே இருந்தன. அது ஒரு வாரம் மட்டுமே நீடித்தது. 12,000 அடி உயரத்தில் தாவரங்களோ விலங்குகளோ இல்லை. கண்ணிற்கு எட்டும் வரை வெறும் பனி மட்டுமே இருந்தது. உணவு தீர்ந்தவுடன் இருக்கைகளில் இருந்த பஞ்சையும் பெல்ட்கள் மற்றும் ஷூக்களில் இருந்த தோலையும் சாப்பிட ஆரம்பித்தனர். உயிரோடு இருந்த பயணிகள் தாங்கள் இறந்தால் தங்கள் உடலை உணவுக்காக பயன்படுத்திக் கொள்ள ஒருவருக்கொருவர் அனுமதி அளித்தனர். வேறு வழியின்றி பயணிகள் தங்கள் இறந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களை வெட்டி சாப்பிட ஆரம்பித்தனர். முதலில் அவர்கள் தோல், தசை மற்றும் கொழுப்பை மட்டுமே சாப்பிட்டனர். பின்பு உணவு பற்றாக்குறையினால் இதயம், நுரையீரல் மற்றும் மூளையையும் கூட சாப்பிட்டார்கள். ஆனால் சிலர் மனித மாமிசத்தை சாப்பிட மறுத்தனர். மெத்தோல் மற்றும் அவரது மனைவி லிலியானா உட்பட சிலர் உயிர் பிழைப்பதற்கு தேவையான மிக குறைந்த அளவு இறைச்சியை மட்டுமே எடுத்துக்கொண்டார்கள். அக்டோபர் 29 அன்று நள்ளிரவு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று பனிச்சரிவு ஏற்பட்டது. பனி மற்றும் பனிக்கட்டிகள் முழுவதுமாக விமானத்தை மூடியது. அதில் என்ரி பிளேட்டோ, லிலியானா மெத்தோல், குஸ்டாவோ நிகோலி, டேனியல் மஸ்போன்ஸ், ஜுவான் மெனெண்டெஸ், தியாகோ புயல், கார்லோஸ் ரோ மற்றும் மார்செலோ பெரிஸ் ஆகிய 8 பேர் பரிதாபமாக மூச்சு திணறி இறந்தனர். அதில் உயிர் பிழைத்தவர்கள் அடுத்த நாள் காலையில் பணியில் இருந்து வெளியே வந்தார்கள். வெளியே கடுமையான பனிப்புயலை சந்திக்க நேரிட்டது. அதனால் அவர்கள் மீண்டும் உள்ளே சென்று தங்க வேண்டியதாக இருந்தது. அடுத்த நாள் உதவியை தேடி செல்ல கனேசா, பராடோ மற்றும் விஜிண்டென் ஆகியோர் முன்வருகிறார்கள். 3 பேரும் பல மணி நேரம் பயணத்திற்கு பிறகு நவம்பர் 15 அன்று விமானத்தின் வால் பகுதியை கண்டுபிடித்தனர். அதில் ஒரு பெட்டி சாக்லேட், 3 இறைச்சி பஜ்ஜிகள், ஒரு ரம் பாட்டில், கோகோ கோலா பாட்டில்கள், சிகரெட்டுகள், ஆடைகள், காமிக் புத்தகங்கள், சில மருந்துகள் மற்றும் விமானத்தின் பேட்டரிகள் இருந்ததை கண்டுபிடித்தனர்.
அவர்கள் பேட்டரிகளை விமானத்திற்கு கொண்டு சென்று ரேடியோவை இயக்கி உதவியை அழைக்கலாம் என்று திட்டமிடுகிறார்கள். பேட்டரிகள் மிகவும் கனமாக இருந்ததால் விமானத்தில் இருந்து ரேடியோவை துண்டித்து வால் பகுதிக்கு கொண்டு வர முடிவு செய்தனர். ரேடியோவிற்கு 115 வோல்ட் பவர் தேவைப்பட்டது. ஆனால் பேட்டரி 24 வோல்ட் பவர் மட்டுமே வழங்கியது. இதனால் உதவியை தொடர்பு கொள்ளும் முயற்சி தோல்வியடைந்தது. சில நாட்களில் ஆர்டுரோ நோகுவேரா மற்றும் ரஃபேல் எச்சவரனும் இறந்து போகின்றனர். சரியாக சாப்பிடாத நுமா துர்காட்டி டிசம்பர் 11 அன்று இறந்தார். அவரின் உடலின் எடை வெறும் 25 கிலோ. மீண்டும் உதவியை தேடி பாரடோ, கனேசா மற்றும் விஜெண்டின் 3 பேரும் டிசம்பர் 12 அன்று மலை ஏறத் தொடங்கினர். துணை விமானி இறக்கும்போது அவர் கொடுத்த தகவலின்படி மேற்கு நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். வெறும் 3 நாட்களுக்கு தேவையான உணவு மட்டுமே அவர்களால் எடுத்து செல்ல முடிந்தது. அவர்களிடம் திசைகாட்டி மற்றும் மலையேறும் அனுபவம் எதுவும் இல்லை. டிசம்பர் 12 1972 இல் பராடோ, கனேசா மற்றும் விஜெண்டின் ஆகியோர் மலையின் மேற்கு விளிம்பில் இருந்து வெளியேறத் தொடங்கினர். சில இடங்களில் அவர்கள் பணியில் இடுப்பு வரை மூழ்க நேரிட்டது. இருந்தாலும் அவர்கள் முயற்சியை கைவிடவில்லை. உணவு மிகவும் வேகமாக காலியாக தொடங்கியதால் விஜெண்டினை திரும்பி போக சொல்லிவிட்டு இருவர் மட்டும் சிலி நாட்டை நோக்கி செல்கிறார்கள். சுமார் 15,000 அடி உயர மலையின் விளிம்பில் இருவரும் ஏறுகிறார்கள். விளிம்பை தாண்டியதும் சிலி நாட்டின் பசுமையான பள்ளத்தாக்குகள் இருக்கும் என்ற நம்பிக்கையில் 300 அடி உயரமுள்ள கிட்டத்தட்ட செங்குத்தான பனிப்பாறையில் குச்சிகள் மூலம் படிகளை உருவாக்கி மெதுவாக ஏறுகின்றனர். ஆனால் அங்கு அவர்களுக்கு அதிர்ச்சியை காத்துக்கொண்டு இருந்தது. திரும்பிய திசை எல்லாம் பனி படர்ந்த மலைகள். இனிமேல் இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று எண்ணி இருவரும் மனதுடைந்து போகிறார்கள். ஆனாலும் பராடோ தனது நம்பிக்கையை விடவில்லை. சுற்றிலும் மீண்டும் தேடத் தொடங்குகிறார். அப்போது மேற்கு பக்கத்தில் வெகுதூரத்தில் பனி இல்லாத 2 மலைகள் மற்றும் அதற்கு இடையில் ஒரு பள்ளத்தாக்கு செல்வதையும் பார்க்கிறார். மலைகளின் முகட்டு வழியாக பராடோவும் கனேசாவும் அந்த மலைகளை நோக்கி 7 நாட்களாக பயணம் செய்கிறார்கள். படிப்படியாக பனியின் அளவு குறைகிறது. அவர்கள் அந்த மலையின் உச்சியை அடைந்த பிறகு அதில் இருந்து இறங்கி பள்ளத்தாக்கை அடைந்தனர். இறங்கும்போது நீரின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக ஒரு நதி இருக்கும் என்று அந்த சத்தத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். படிப்படியாக அவர்கள் மனித நடமாட்டத்தின் அறிகுறிகளை காணத் தொடங்கினர். முதலில் ஒரு வெற்று சூப் கேன், இறுதியாக 9ஆம் நாளில் சில பசுக்கள் மேய்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறார்கள். இருவரும் மிகவும் சோர்வாக இருந்ததால் தொடர்ந்து நடக்க முடியாமல் அன்று அங்கே ஓய்வு எடுக்க முடிவு செய்கிறார்கள். அவர்கள் நெருப்புக்காக விறகுகளை சேகரித்துக் கொண்டிருந்த போது ஆற்றின் மறுகரையில் குதிரையில் 3 பேர் சென்று கொண்டு இருந்ததை பார்க்கிறார்கள். உடனே பராடோ மற்றும் கனேசா இருவரும் சத்தம் போட்டு அவர்களை கூப்பிட முயற்சி செய்கிறார்கள். ஆற்றின் சத்தத்தால் மறுகரையில் சென்றவர்களுக்கு எதுவும் கேட்கவில்லை. கடைசி நேரத்தில் 3 பேரில் ஒருவர் திரும்பி பார்க்கிறார். உடனே நாளை வருவதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். பராடோ மற்றும் கனேசா ஆகியோரால் நம்ப முடியவில்லை. பல நாட்கள் போராடி கடைசியாக உதவியை அடைந்துவிட்டார்கள். மறுநாள் அந்த நபர் திரும்பி வந்து ஒரு குறிப்பை எழுதி கல்லில் கட்டி ஆற்றின் குறுக்கே பராடோவுக்கு கல்லை எறிந்தார். பராடோ அவர்கள் விமான விபத்தில் இருந்து தப்பியவர்கள் என்று எழுதி அந்த நோட்டை திரும்ப எறிந்தார். அந்த குறிப்பை படித்த அவர் இவர்கள் இன்னும் உயிருடன் இருந்ததை நம்ப முடியவில்லை. பிரெட் மற்றும் சில உணவுப் பொருட்களை இருவருக்கும் வீசுகிறார். பின்னர் அவர் உதவியை அழைத்து வர லாஸ் மைட்டேன்ஸ் கிராமத்தை நோக்கி செல்கிறார். அங்கே நடந்ததை சொல்லி 2 பேரையும் மீட்டு கிராமத்திற்கு அழைத்து வந்து உணவு அளித்து ஓய்வு எடுக்க வைக்கிறார்கள். இந்த செய்தி நாடு முழுவதும் தீ போன்று பரவியது. சிலி விமானப்படை ஹெலிகாப்டர்களை மீட்புக்காக அனுப்பியது. அவர்கள் லாஸ் மைட்டேன்ஸ் கிராமத்தை கடுமையான மேக மூட்டத்தில் பறந்து வந்து சேர்ந்தனர். அங்கு இராணுவம் பராடோ மற்றும் கனேசாவை நேர்காணல் செய்தது.
விமானம் இருக்கும் இடத்திற்கு ஹெலிகாப்டர்களை பராடோ தன்னுடன் கொண்டு வந்த வரைபடத்தை வைத்து வழிகாட்டி கூட்டி செல்கிறார். அவர்கள் பயணம் செய்து வந்த கடினமான நிலப்பரப்பைக் கண்டு விமானிகள் வியப்படைந்தனர். 2 ஹெலிகாப்டர்களும் டிசம்பர் 22, 1972 அன்று பிற்பகலில் விபத்து நடந்த இடத்தை வந்தடைந்தன. மலைகளின் உயரம் மற்றும் எடை வரம்புகள் காரணமாக ஹெலிகாப்டர்கள் பாதி பயணிகளை மட்டும் ஏற்றிக்கொண்டு கிளம்பியது. மீட்பு குழுவை சேர்ந்த 4 பேர் மீதி உள்ள பயணிகளுடன் மலையில் தங்கி உதவி செய்தனர். 2வது நாள் காலை பொழுது விடிந்தவுடன் ஹெலிகாப்டர்கள் மீண்டும் வந்து சேர்ந்தன. கடைசியாக எஞ்சியிருந்தவர்கள் டிசம்பர் 23, 1972 அன்று விபத்து நடந்த இடத்தில் இருந்து மீட்கப்பட்டனர். இது விபத்து நடந்து 72 நாட்கள் கழித்து ஆகும். 45 பயணிகளில் 16 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். அர்ஜென்டினா அரசு மற்றும் குடும்பங்கள் விபத்து நடந்த இடத்தில் ஒரு பொதுவான கல்லறையில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்தனர். இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது. இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.